பாதாம், முந்திரி இந்த மாதிரிலாம் நிறைய சாப்பிட்றாங்களே, அப்புறம் நிறைய சீட்ஸ் எல்லாம். ஸோ இதனால வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு கொலஸ்ட்ரால் லெவலோ வேறு எதுவும் ப்ராப்ளம் வராது, அவங்க அதெல்லாம் இல்லை, சாப்பிடலாம்? தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ எப்படின்னாக்கா, ஒரு குவான்டிட்டி வந்து எடுத்துக்கிறது நம்ம அளவோடு எடுத்துக்கணும். ரொம்ப குவான்டிட்டி அதிகமாக இல்லாமல் மிக்ஸ்டு நட்ஸாக எடுத்துக்கலாம். 4 பாதாம், 2 பிஸ்தா அந்த மாதிரி இருக்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ்டு நட்ஸாக வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஒரு 1 or 2 டேஸ் வீக்லி வந்து எடுத்துக்கிறதுனால எந்த பாதிப்பும் வராது. டியூரிங் ட்ராவல் டைம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக அவங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து கையில் ஒரு சாக்லேட்டோ இல்லைன்னா சுகரோ இல்லை குளுக்கோஸ் அந்த மாதிரி ஏதாவது கேரி பண்ணிட்டு போகிறது நல்லது. அப்படி இல்லைன்னாக்கா ஒரு வீட் பிரெட்டோ இல்லை ஏதாவது ஒரு வீட் பிரெட் சாண்ட்விச் அவங்களோட ட்ராவல் டைமை பொறுத்து. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரொம்ப லாங் ட்ராவல் போகிறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சுகர் கையில் எடுத்துக்கலாம், இல்லை குளுக்கோஸ் கையில் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். கொஞ்சம் ஷார்ட் டைம் ட்ராவல் போகிறாங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸ் ஏதாவது கையில் எடுத்துக்கலாம். வீட் பிரெட்டு, சாலட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஜூஸ் ஆனால் ஃப்ரெஷ் ஜூஸ் அந்த மாதிரி. அப்படி இல்லைனாக்கா நம்ம வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி ஒரு மோரோ இல்லைன்னா ஒரு நான் இப்போ சொன்ன ஜூஸில் ஏதாவது நெல்லிக்காய் ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவதும் நம்ம எடுத்துகிட்டு போகிறது ஹெல்ப். இப்போ வந்து ஒரு டே டு டே மெனு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, மார்னிங் ஒரு டீ, காஃபி, மில்க் அந்த மாதிரி, இல்லை பிளாக் டீ, பிளாக் காஃபி அந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் அந்த மில்க் வந்து ரொம்ப லோ ஃபேட் மில்காக இருக்கிறது நல்லது, ரொம்ப ஃபேட்டி மில்காக இல்லாமல். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அப்படி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், உப்மா, வீட் உப்மா அந்த மாதிரி அலாங் நிறைய வெஜிடபிள்ஸ் கூட அவங்க எடுத்துக்கிறது ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா ஃபைபர் அதிகமாக இருக்கனால அவங்களுக்கு சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோலாகவே வரும் அவங்களுக்கு. ஸோ அதனால் ஃபைபர் ரிச் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ லஞ்ச் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரைஸ் ஒரு கப் அப்படின்ற மாதிரி எடுத்தோம்னாக்கா அந்த ஈக்குவல் கப் அமௌண்ட் ரைஸ் கப் அளவுக்கு ஈக்குவலாக வெஜிடபிள்ஸு, ஹோல் கிரைன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கனால அவங்களோட சுகர் லெவல் கண்ட்ரோலாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த ஊறுகாய், அப்பளம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது அவங்களுக்கு பெட்டராக இருக்கும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் நிறைய பேர் வந்து ஸ்வீட் கிரேவிங் இருக்கும், ஆனால் அவங்க சாப்பிடக்கூடாது ஸ்வீட்டு தான். ஸோ அந்த ஸ்வீட் கிரேவிங் இருக்கிறவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன மேம், அவங்க மனசை சாந்தப்படுத்துகிற மாதிரி என்ன மாதிரியான ஸ்வீட்ஸ் ஏதாவது ஃபுட்டு இருக்கா? ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் அந்த மாதிரி போட்டு நமக்கு கிடைக்கிற உணவு வகைகள் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் அவங்க ஒன்ஸ் இன் அ மந்த் அந்த மாதிரி இல்லை அக்கேஷ்னலி ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டி அந்த மாதிரி போகிறாங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது ஸ்வீட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா எப்போவாவது எடுத்துக்கலாமே தவிர பட் ரெகுலராக எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஒயிட் சுகர், இந்த ப்ரௌன் சுகர் அந்த மாதிரி இருக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். கொஞ்சம் எல்லாம் கண்டிப்பாக அவங்க அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போது ஒயிட் ரைஸ்க்கு பதில் இந்த ரெட் ரைஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ரைஸ் வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட் சாப்பிட்லாமா? கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதாவது ஒயிட் ரைஸும் எடுத்துக்கலாம், ரெட் ரைஸ் அந்த மாதிரி ப்ரௌன் ரைஸ் அதெல்லாமே எடுத்துக்கலாம். எதனாலனா அதில் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால ஸோ அது வந்து சுகர் லெவலை நமக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதனால் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிற மாதிரி ப்ரௌன் ரைஸ் எல்லாமே தாராளமாக அவங்க எடுத்துக்கலாம். என்ன மாதிரியான ஃபுட்ஸ் பேசிக்காக எல்லாருமே சாப்பிடலாம், இல்லை டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் மலச்சிக்கல் பிரச்சனைக்கு? கண்டிப்பாக மலச்சிக்கலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற உணவு வகைகள் கண்டிப்பாக அதிகமாக எடுத்துக்கணும். அவங்க உணவு வகைகளில் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கலாம். காய்கறிகளில் பார்த்திங்கனாக்கா பீர்க்கங்காய், பொடலங்காய் அந்த மாதிரி இருக்கிறது அதிகமாக எடுத்துக்கலாம். வாழைத்தண்டு எஸ்பெஷலி நல்ல ஃபைபர் அதிகம் அதில், அதனால் வாழைத்தண்டு அடிக்கடி நம்ம உணவு வகைகளில் சேர்த்துக்கும் போது அவங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்காது. நல்ல தண்ணி குடிக்கணும், ஹைட்ரேட். இப்போ நீங்கள் முதல்ல ஆரம்பத்திலே கேட்டிங்க கோடை காலத்தில் என்ன மாதிரி உணவு வகைகள் எடுத்துக்கணும். ஸோ கோடை காலத்தில் நம்ம வந்து நம்மளை ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும். முதல்ல நல்ல நீர்ச்சத்து உள்ள உணவு வகைகள், காய்கறிகள் அந்த மாதிரி இருக்கிறது நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். டெய்ரி ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, பால், தயிர், பன்னீர் இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட்றதுனால டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து இந்த கொலஸ்ட்ரால் லெவலாம் இன்க்ரீஸ் ஆகாதா? இல்லை, அந்த மாதிரி இல்லை. எப்படின்னாக்கா நம்ம பால் சார்ந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிற பால் சார்ந்த பொருட்கள் நம்ம வந்து எடுத்துக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அதாவது கொழுப்பு சத்து நீக்கிய பால் அப்படின்னு இருக்குது இல்லையா, லோ ஃபேட் மில்க்கு, ஸ்கிம்மிட் மில்க்கு, லோ ஃபேட் யோகட் அந்த மாதிரி இருக்கிறது அவங்க டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதுலேருந்து அவங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அந்த மாதிரி எடுக்கிறத அவங்கள ப்ரிஃபர் பண்ணலாம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு அவங்க சுகரோடு சேர்ந்து கூடவே ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இந்த கொலஸ்ட்ரால். ஸோ கொலஸ்ட்ராலை எதனால் வருது, அது எப்படி மேம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அவங்க எந்த மாதிரி ஃபுட் சாப்பிட்லாம்? அது கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம வந்து முதல்ல ஆயிலி ஃபுட்ஸு, ஃப்ரைடு ஸ்நாக்ஸு, ஃப்ரைடு ஃபுட்ஸு, இந்த மாதிரி டீப் ஃபேட் ஃப்ரை பண்ணது, எண்ணெயில் ரொம்ப பொரிச்சு வறுத்து எடுக்கிறது அந்த மாதிரி இருக்கிற உணவு வகைகள் கண்டிப்பாக தவிர்க்கிறது நல்லது அவங்களுக்கு. தமிழ்ஜனம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஃபுட்டுனா யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்குமே ஃபுட்டுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ஃபுட்டில் நிறையவே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதனால் இந்த சம்மரில் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் என்ன மாதிரியான ஃபுட் சாப்பிடலாம், தங்களோட ஹெல்த்தை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு டயட்டீஷியன் மிஸ் மணிமொழி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஸோ நம்மளாம் நிறைய ஜூஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம். ஆனால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் ஜூஸ் இந்த சம்மரில் எடுக்கலாமா? கண்டிப்பாக
கோடை காலத்தில் ஏற்ற உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோயாளிகளுக்கு மோர் எடுத்துக்கலாம், லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம், நெல்லிக்காய் எடுத்துக்கலாம், நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம், வெண்பூசணி ஜூஸ் எடுத்துக்கலாம், கற்றாழை ஜூஸ் எடுத்துக்கலாம். இதெல்லாமே நீர்ச்சத்து நம்ம உடம்புக்கு தேவையான அளவு நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய உணவு வகைகள். இந்த மாதிரி இருக்கிறது தாராளமாக எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீர்ச்சத்து அதிகமாக இருக்க மாதிரி சாத்துக்குடி எடுத்துக்கலாம், கமலா ஆரஞ்சு எடுத்துக்கலாம், தர்பூசணி எடுத்துக்கலாம், கிர்னி பழம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து அவங்க உணவு வகைகளில் அதிகமாக சேர்த்துக்கலாம்.